அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறிய அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய PA துளசின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியா பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் 24. 8:32 மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்க பேசுறாங்க. கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி PRO நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் PRO நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடந்திருக்கணும்னா அந்த SIT என்னைய சம்மன் பண்ணிருக்கணும், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலை, அதனை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை என மனுவில் தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ML ரவி கோரியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.